الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسول الله. அல்லாஹுடைய பெருரருள் அல்லாஹ் ஷானஹு அமன் நவாலுஹு நமக்கு ஒரு மார்க்கத்தை படிக்கக்கூடிய வழங்கக்கூடிய ஒரு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் ஹயாத்து உள்ள வரைக்கும் இப்படி மார்க்கம் சார்ந்த அறிதல் புரிதல் செயல்பாடுகளை அல்லாஹ் வைப்பானாக. இப்போ நம்ம நேத்து குர்பானி யார் மீது கடமை என்ற மாதிரியான குர்பானிக்கும் நமக்கும் அந்த மனிதர்களுக்கும் உண்டான சம்பந்தமான சட்டங்களை பார்த்தோம். இப்போ குர்பானி பிராணி சம்பந்தப்பட்ட அந்த குர்பானி எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் இருந்தால் பரவாயில்லை, இந்த மாதிரியான சில சட்டங்கள் இருக்குது. குர்பானி அது ஒரு கறிக்காக அறுக்கப்படுறதல்ல. குறிப்பாக இது சொல்லுவாங்க ஷாயிருல்லா, அல்லாஹினுடைய ஒரு அத்தாட்சி. அப்போ இதை ரொம்ப புனிதமாக ரொம்ப கவனமாக நிறைய பேணுதல் எடுத்து செய்ய வேண்டிய தேவை இதில் இருக்குது. ஏன்னா இது ஒரு இபாதத், அல்லாஹுவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு வணக்கம் என்பதால் வழக்கம் போல் நம்ம சண்டேஸில் ஏதாவது ஒரு கறியை வாங்கி சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி ஒரு அறுத்து சாப்பிட்றதுங்கிறதல்ல. இது கறி நமக்கு பலனாக கிடைச்சாலும் இதை அறுப்பதற்கான நோக்கம் நம்முடைய கடமையை நாம் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை செலுத்துவது தான் நோக்கம் என்பதை நம்ம விளங்கி கொண்டு இது சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல்ல ஒதுகிய பிராணிகள்லாம் ஒதுகியால் என்னெல்லாம் கொடுக்கலாம், குர்பானியில் என்னெல்லாம் கொடுக்கலாம், குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்லுது. சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 2வது வசனம் 28வது வசனம், வயதுகுரு இஸ்மல்லாஹி ஃபி ஐயாமி மஅலூமாத் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம் வ குலூ மின்ஹா வ அத்இமுல் பாஇஸல் ஃபகீர். குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியுள்ள நாட்கால் பிராணிகள். இந்த வார்த்தை பஹீமத்துல் அன்ஆம் அப்படின்னு வந்திருக்கு. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், அனிமல்ஸுக்கு ஹயவான் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. நம்ம கூட சில நேரங்களில் திட்டுவோம், திட்டுற வழக்கம் இருக்குது ஹயவான்னு சொல்லி. அப்போது இங்கே வந்து பொதுவாக ஹயவான் இல்லாமல் பஹீமத்துல் அன்ஆம் அப்படின்னு வந்திருக்கு. அன்ஆம் நஅம் அதனுடைய ப்ளூரல் அன்ஆம் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு வார்த்தை தமிழில் கூட சொல்லுவோம் விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். ஹயவான்னா விலங்குகள். இன்னொன்று இருக்குது கால்நடைகள் அப்படின்னு சொல்லுவோம். கால்நடைகள் காலில் நடக்கிறது. இது என்ன செய்யுமா, பெரும்பாலும் வந்து நம்ம உட்கொள்றதாக இருக்கும். நம்மளுடைய புழக்கத்தில் இருக்கிற ஆடு மாடு, இதே அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டகம், இதெல்லாம் மனிதர்களோடையே இருக்கிற ஒரு ஒரு இயல்பிலேயே இருக்கிற ஒரு விலங்குகளாக இருக்கும். தனியாக வீட்டு விலங்குகள்னு ஒன்று சொல்லுவோம். அதில் பூனை வரும், நாய் வரும். அப்போ அதெல்லாம் சாப்பிட முடியாது, பெரும்பாலும் நம்மளுக்கு பலன் அளிக்காது, பயன்பாட்டில் இருக்காது. ஆடு பார்த்திங்கன்னா மனிதனுக்கு பெரிய பயன்பாடு இருக்குது. அதில் முன்னாடி எல்லாம் பால் கறந்து குடிக்கிற ஒரு உணவாகவே ஆட்டினுடைய பால் பயன்படுத்தப்பட்ட வரலாறுகள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் இருக்குது, நம்ம ஊர்கள்லேயும் இருக்குது. அந்த ஆடு தான் வந்து அதை வளர்த்து விற்று தான் பெரிய வருமானம் ஈட்டுகிற பழக்கமும் நமக்கு இன்னமும் கிராமப்புறங்களில் இருக்குது விவசாய பெருமக்கள்கிட்ட. அதே போல் மாடு சொல்லவே தேவையில்லை. மாடுங்கிறது வந்து இந்த தமிழக பாரம்பரியத்தில், விவசாய பாரம்பரியத்தில் ரொம்ப மனிதர்களோடு இணங்கி போனது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்படி சொல்லுவாங்க, ஒரு மாடு ஒருத்தர் வந்து நெல் விளைய வைக்கிறாருன்னா நெல்லை வந்து விளைஞ்சதுக்கப்புறம் அறுப்பார். அறுத்துட்டு அதனுடைய அடித்தட்டை நிலத்திலே விட்டுருவார், ஃபுல்லாக வேரோட பிடுங்கி எடுக்க மாட்டார். அப்போ அந்த நெல்லினுடைய அடித்தட்டு மண்ணுக்கு அந்த இடையில உள்ள தண்டு இருக்குது பாருங்கள், வைக்கோல்னு சொல்லுவோமல்ல, அது மாட்டுக்கு, மேலே உள்ள கருது மனுஷனுக்கு. அப்போது மண் மாடு மனுஷன், இப்படியான தொடர்பு தான் இன்றைய நம்முடைய தமிழகத்தினுடைய விவசாய பெருங்குடி மக்களினுடைய ஒரு பாரம்பரியம். நம்மளும் அப்படித்தான் இருந்திருப்போம், நம்முடைய முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. நாம் இன்னைக்கு டெவலப் ஆகி டெக்னாலஜி வெளிநாடுகள் இப்படியெல்லாம் நம்ம போயிட்டோம்.
ரைட். அப்போ இங்கே வந்து அன்ஆம் அப்படின்னு சொல்றது கால்நடைகள், இதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த கால்நடைகளை தான் நம்ம சாப்பிட்ற வழக்கம் வச்சிருக்கிறோம். அதே சமயத்துல சில நேரங்கள்ல வந்து வேற ஏதாவது கூட நம்ம சாப்பிடலாம். வாத்து சாப்பிடலாம், இல்ல உடும்பு சாப்பிடலாம், மானு சாப்பிடுறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு. இந்தியாவுல கிடையாது. அரபு நாடுகள்ல சாப்பிடுற வழக்கம் இருக்கு. அப்போ சாப்பிடுவதற்கு வேற எதனாலும் கூட நமக்கு அனுமதி இருந்தாலும் கூட குர்பானி கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கு மூணே மூணு தான். அதுக்கு பேர் தான் அனாம். அந்த பஹீமத்துல் அனாம், ஆடு, மாடு, ஒட்டகம். அந்த அனாமுக்கு அர்த்தம் அதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆயத்துகள்ல இருக்கிற செய்தியோடு சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாள்களில் நமக்கு சொல்லி தந்த செய்திகளும் இருக்கு. அந்த அடிப்படையிலையும் நபி அவர்களும் நபி அவர்களின் தோழர்களும் இம்மூன்று வகை பிராணிகளை தவிர மற்றவை எதையும் அவர்கள் வாழ்நாளில் குர்பானியாக கொடுத்ததில்லை. ஒரு கோழியோ அல்லது வேற ஏதோ ஒன்றோ இப்படி குர்பானியாக அவங்க கொடுத்ததே இல்லை. இப்போ ஆடு மாடு ஒட்டகத்தை தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, குர்பானி கொடுத்துருக்குறாங்க. அப்போ உதுகியா பிராணியாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த மூன்று மூன்று மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டது. ஆடு, மாடு, ஒட்டகம். ரைட். அடுத்ததாக இந்த குர்பானியில் எது சிறந்தது, எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்? ஒருத்தர் நல்ல வசதி வாய்ப்பு பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு குர்பானி பிராணியில் சிறந்தது வந்து முழு முழு ஒட்டகத்தை கொடுக்கறது. முழு ஒட்டகம் ஒரு ஆளை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் சிறந்த குர்பானி. அல்லது முழு மாடு கொடுக்கலாம், முழு மாடை குர்பானி கொடுக்கலாம். இல்லைன்னா வெள்ளாடு அல்லது செம்பரியாடு, ஏதாவது ஒரு ஆடுகளை கொடுக்கறது. அதற்கு பிறகு ஒட்டக இது ஃபஸ்ட்டு முழு ஒட்டகம், முழு மாடு அல்லது ஆடு. அதற்கு பிறகு ஒட்டகத்தினுடைய ஒரு பங்கு, பங்கு சேர்றதுல என்னது, ஒட்டகத்தோட ஒரு பங்கு, மாட்டினுடைய அல்லது மாட்டினுடைய ஒரு பங்கு. இப்படியாக குர்பானியில் சிறந்ததுகள் இப்படி இருக்குது. அதாவது நான் ஏன் வந்து ஒட்டகத்தை ரெட் பண்ணி கலர் பண்ணி வச்சுருக்கிறேன், ஏன்னா நமக்கு இங்கே வந்து ஒட்டகத்துடைய பயன்பாடு கொஞ்சம் வருடங்களாக இல்லை. முன்னாடி இருந்துச்சு. அது ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதில் ஒரு பங்கு சேர்றது, அது வந்து அவ்வளவு சிரமம் எடுத்து ஒரு ஆளை செய்ய முடிஞ்சு வசதி இருந்து வாய்ப்புகள் இருந்து செய்கிறது வேற. ஆனால் நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன ஆகிடும், நம்மளுடைய புழக்கத்தில் இருக்கிற மாடு தான். அதனால முழு மாடு கொடுக்கறது நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும், நம்ம அதுவும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் மாடு அப்படிங்கிறது சிறந்தது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஒட்டகத்துக்கு வாய்ப்பும் இல்லை, வசதியும் இல்லை. வசதி இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு இப்போ இல்லை. அப்போ அதனால் அந்த இடத்த வந்து மாடு பிடிச்சிடும். சரியத்தில் ஒரு இடத்த பொறுத்து, அந்த காலத்தை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, ஆளை பொறுத்து சிறந்தவைகள் முன்ன பின்ன ஆகும்னு வச்சுக்கோங்க. ரைட். மொத்த லிஸ்ட்டு ஒட்டகம் இதுலேருந்து நான் போட்டிருக்கிறது. அதில் நமக்கு இப்போது ஒட்டகத்துக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதுனால முழு மாடு நமக்கு அங்கே வந்து ஒரு முன்னிலை இடத்த பிடிச்சிரும். இங்கே ஒரு விஷயத்தை நான் நினைவூட்டிக்கிறேன். சில கிராமங்கள் இருக்குது தமிழகத்தினுடைய உட்பகுதிகளில், சில கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்களில் என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக வந்து இது நான் முஸ்லீம்கிட்ட மாடு சாப்பிட்றதுங்கிறத ஒரு 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 தெய்வீகமாக கருதி வச்சிருக்கிறாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது, அதை வந்து தெய்வீகமாக பார்க்கறது சில இனத்தவர்களை தவிர, அதை ஒரு அரசியலாக்கப்படுற நிறைய இதுகள் நமக்கு தெரியும். அதனால் சமீபமாக ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் அந்த அந்த கிராமத்து முஸ்லீம்களும் மாடு சாப்பிட்ற வழக்கத்தில் உள்ளவங்க இல்லை. அதாவது குர்பானிக்கு மாடு அடுக்கிற வழக்கமும் இதுவரைக்கும் அவங்கள்ட்ட இல்லை. சரிங்களா? அப்போ இப்படி ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்க நேரத்தில், அந்த மாதிரி ஒரு வழக்கமே இல்லாத ஒரு ஊரில் கொண்டு போய் இப்படி ஒரு சென்சிட்டிவாக சில விஷயங்கள் இருக்கிற கிராமங்களில் பகுதிகளில் போய் அந்த மாடை அறுக்கிறது, கொல்றது, இப்படி போகிறதுங்கிறது இந்திய இறையாண்மையும் முஸ்லீம் சமூகத்தினுடைய பாதுகாப்பையும், இல்லை இது மாதிரியான வித்தியாசமான ஒரு கலவரமோ அல்லது ஏதாவது ஒரு தோன்றுதலுக்கு மாதிரியான ஒரு நேச்சர் வந்தால், இன்றைக்கு இந்தியா இருக்கிற சூழலில் அது வேண்டாம் என்று உலமாக்கள் நமக்கு வலியுறுத்துகிறாங்க. அந்த சூழலை அனுசரித்து செஞ்சுக்கிறது நல்லது. இல்லை அந்த ஊரில் வழக்கம் இல்லை, அந்த பகுதியில் வழக்கம் இல்லைண்டா வேற எங்கே அந்த பகுதியில் வேற வேற பகுதிகள் இருக்குது. பொதுவாக சிட்டியில் இந்த பிரச்சனையே இருக்காது. முஸ்லீம்கள் இருப்பாங்க, நான் முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, மாடு ஒரு பக்கம் அறுப்பாங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ அந்த பிரச்சனை இல்லாத பகுதிகளில் போய் அறுத்து கறியாக வெளியில் தெரியாமல் வாங்கிட்டு வந்து அப்படி
நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிறது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த இந்த சூழல்களை அனுசரிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு இபாதத் செய்ய போகிறோம், நம்ம அதை செய்கிறது சிறந்தது இது செய்கிறது சிறந்ததுன்னு சொல்லி அந்த சூழலை அனுசரிக்காமல் செஞ்சிட்டோம்னா அது பெரிய சிக்கலாக போயிடும். அது பின்னாடி நிறைய விளைவுகள் நமக்கு ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் இந்த எல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம வேலை செய்வோம். அல்லாஹ் லேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இங்கே சிறந்த பிராணிகளில் உள்ளது முழு மாடு நமக்கு, அப்புறம் ஆடு, அப்புறம் மாட்டோட பங்கோட நின்றோம். எந்த பிராணிகளாக இருந்தாலும் இந்த 4 பாயிண்ட்டை கவனிக்கிறது ரொம்ப சிறந்தது. நல்ல கொழுத்தவையா இருக்கணும், நல்ல திடகாத்திரமா கொழுத்தவையா இருக்கணும், கறி அதிகமா இருக்கிறத தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா நம்ம கறி கொடுக்க போறோம், நம்மளுடைய சொந்த பந்து கொடுக்க போறோம், ஏழைகளுக்கு கொடுக்க போறோம், நிறைய கறி வேணும். அதே மாதிரி முழுமையான தோற்றம் உள்ளவையா இருக்கணும். அதாவது சில நேரங்களில் காது சின்னது, காது அதாவது இயற்கையிலேயே அதுக்கு அரை காது தான் இருக்குது அப்படின்னா காது சுருங்கி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு காது இருக்குது, ஒரு காது லேசா பாதி காது சுருங்கி போயிருக்கு. இது வந்து கூடும், மார்க்கத்தில் ஜாயிஸ், பின்னாடி நம்ம பார்ப்போம் எது கூடும் கூடாதுங்கிறது. முழுமையான தோற்றமாக இருக்கணும். ரொம்ப சிறந்தவைகளில் நான் சொல்ல வர்றது ரொம்ப முழுமையான தோற்றம் உள்ளதாக இருக்கணும். இன்னொன்று பார்க்க ரொம்ப அழகானதாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபஹ ஷாத்தைனி அம்லஹைன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி ஆடை வந்து தேர்ந்தெடுத்து குர்பானி கொடுப்பாங்க. இன்னொரு ஹதீஸில் இன்னும் தெளிவாக யாக்குலு பி சவாத் எம்ஷி ஃபி ஷபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அந்த ஆடு வந்து கருப்பில் சாப்பிடும், கருப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வாயில் கருப்பாக இருக்கும், கால் பகுதியில் கருப்பாக இருக்கும். இப்படி அந்தந்த அந்த 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 ஆடுகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்போது இப்படி தேர்ந்தெடுக்கிறது ஏன்னா அல்லாஹுக்காக செய்ய போகிறோம், உயர்ந்த நோக்கத்திற்காக. இதெல்லாம் நாளைக்கு நமக்கு சாட்சியாக வரும். குர்பானிகள்லாம் நாளைக்கு கியாமத்தில் பெரும் சாட்சியாக நமக்கு வந்து நிற்கும். அப்போ இப்படியாக நம்முடைய மறுமையோடு சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால இதை நம்ம நம்ம ரொம்ப சிறந்ததாக ரொம்ப கவனம் எடுத்து செய்கிறது ரொம்ப அவசியம். அப்போ இந்த குர்பானி பிராணி சிறந்தது சிறந்தது எது அப்படின்ற லிஸ்ட்டில் நமக்கு மாடு, ஆடு, அதுக்கப்புறம் மாட்டோட பங்கு அவருடைய வசதிக்கு ஏற்றது போல். அதே போல் அந்த விஷயம் எல்லாத்துலேயும் 4 கவனம் செலுத்தணும். நல்ல கொழுத்ததா, கறி அதிகம் உள்ளதா, முழுமையான தோற்றம் உள்ளதா, அழகானதாக தேர்ந்தெடுப்பது ரொம்ப முக்கியம். அடுத்தது பிராணியில 2 விஷயம் ரொம்ப அவசியமா கவனிக்கணும். இந்த பிராணிகள்ல 2 விஷயத்த நம்ம ரொம்ப அவசியமா கவனிக்கணும். முதல்ல வயது வரம்பு. வயது வரம்பு அதுக்கு வயசு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தத்பஹு இல்லா முஸின்னதன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க முஸின்னாவ தவிர வேற எதையும் அறுக்காதீங்க. இல்ல யஅஸுர அலைக்கும், முஸின்னாவ வந்து அருங்கன்னு சொன்னாங்க. நான் முஸின்னானா என்னன்னு சொல்லிடுறேன். முஸின்னா அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம்டா, முதல்ல வயது அடைந்ததுன்னு அர்த்தம். வயது அடைந்தது அப்படின்னு அர்த்தம். சின் அப்படின்னா நமக்கு வயசுன்னு கூட அரபி படிச்சவங்க படிச்சிருப்பீங்க. சின்னுன் அப்படின்னா வயது, மா சின்னுக்க அப்படின்னா உன்னுடைய ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு அர்த்தம். அப்போ முஸின்னானா என்ன அப்படின்னா, அப்போ அதற்கு வயசு என்ன அப்படின்னா, முஸின்னாங்கிறது 2 பல்லு வந்தவை. ஒரு வயதை அடைந்தது அப்படின்னா நம்ம எல்லா ஒரு ஒரு ஆடுக்கும் சரி, மாடுக்கும் சரி, ஒட்டகத்துக்கும் சரி, அதனுடைய 2 பல்லு முன்னாடி வந்திருக்கும். இங்க இருக்கு பாருங்க. அந்த நான் இந்த பக்கம் ஆடு, இந்த பக்கம் மாடுடைய இத போட்டிருக்கிறேன். 1 இயர் அந்த ஆட்டுடைய 1 இயர் வந்ததுக்கப்புறம் அந்த 2 பல்லு மேல வந்திருக்கு பாருங்க. சனியாத்துன்னு சொல்லுவாங்க அரபியில. சனியத்துன் முஸின்னானா என்ன? சனியா வந்தவைகள். சனியானா 2 பல் வந்தவை அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த 2 பல் வந்த அந்த ஆட்டு ஒரு ஒரு இத இத பல்லு பார்த்து கண்டுபிடிப்பாங்க. 1 வயசுன்னா 2 பல்லு முன்னாடி பல்லு பெரிய பல்லா இருக்கும். 2 வயசா இருந்தா 4 பல் இருக்கும். 4 பல் இருக்கும். 3 வயசா இருந்தா 6 பல், அந்த பல் ஒரே மாரி பெரிய பல்லா இருக்கும். 4 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பெரிய பல்லாயிடும். இந்த 4 வயசுக்கு மேல என்னன்னா, இந்த பல்லுகள் அப்படியே ஒண்ணு ஒண்ணா தேஞ்சுட்டு வர ஆரம்பிச்சுரும். அத வச்சு கண்டுபிடிப்பாங்க. வரிசையா அப்படியே ஒண்ணு ஒண்ணா வளர்ந்த பல்லுகள்லாம் தேஞ்சுக்கிட்டே வரும். அதே மாரி தான் கிட்டத்தட்ட மாடுக்கும். இந்த மாடுக்கு 2 பல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது 1 வயசு ஆயிருக்குன்னு அர்த்தம். 4 பல் இருந்தா 2 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 2 அதாவது 3 அதாவது 2 டூ 3 அப்படின்ற அர்த்தம். அப்ப அது அங்க இந்த பக்கம் அதுக்கப்புறம் 4 பல்லு ஆச்சு அப்படின்னு சொன்னா, நான் அப்படின்னு சொன்னா வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் உள்ள 4 டூ 5, 8 பல்லு பெரிய பல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது வந்து 5 டூ 6 அப்படின்னு சொல்லி அதனுடைய வயசு. அதுக்கப்புறம் அந்த 8 பல்லுக்கு அப்புறம் அது தேஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிரும் திருப்பி பல்லு. மா மா அத அத வச்சு தான் வயச கணக்கு பண்ணுவாங்க. அப்ப இங்க அதனுடைய இப்ப அந்த 2 பல்லு அப்படிங்கிறது ஒட்டகத்துக்கு 5 வயசுல தான் வரும். 5 வயசு, மாடுக்கு 2 வயசு, ஆடுக்கு 1 வயசு. இங்க ஆடுல மட்டும் வெள்ளாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அது கருப்பா இருக்கும். நம்ம வெள்ளாடுன்னா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன்.
செம்பரியாடு நம்ம வழக்கமாக உள்ளது. செம்பரியாடு இல்லாமல் வெள்ளாடுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, கருப்பாக இருக்கும். அது ஃபுல்லாமே கருப்பாக இருக்கும். நம்ம அந்த ரொம்ப பழக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். பிரியாணிக்கு எந்த கறி வேணும்னு கரெக்டாக செய்வாங்க. செம்பரியாடு வந்து கரெக்டாக வந்து பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், கொழுப்போட. குழம்புக்கு வெள்ளாட்டு கறி நல்லா இருக்கும், கிரேவிக்கு வெள்ளாட்டு கறி நல்லா இருக்கும்னு சொல்லி நல்ல அந்த ஆட்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ரைட்? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசின்னான்னு சொன்னாங்க. அந்த முசின்னாவுக்கு இதெல்லாம் அர்த்தம். ஒட்டகத்துக்கு முசின்னானா என்ன? 5 வயசு ஆயிருக்கணும். அப்போது குர்பானி கொடுக்கறதுக்கு ஒரு ஒட்டகத்தை தேர்ந்தெடுக்கணும், அந்த ஒட்டகம் 5 வயசு ஆயிருக்கணும். மாடு 2 வயசு ஆயிருக்கணும். ஒரு ஆடாக இருந்தால் குறிப்பாக வெள்ளாடாக இருந்தால் ஒரு ஒரு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், பூர்த்தியானவைகள். 5 வயசுனா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, பிள்ளைங்களுக்கு 5 வயசு ஆச்சுன்னா 4 வயசு முடிஞ்சு 5 நடந்துக்கிட்டு இருக்கும், அந்த 5 இல்லை, 5 முடியணும். மாடுக்கு 2 முடியணும். வெள்ளாடுக்கு 1 வயசு முடியணும். முடிஞ்சதுக்கு பிறகு அதனுடைய அடுத்த வயசு நம்ம கொடுக்கணும். ஆனா செம்பரி ஆடா இருந்தா மட்டும் இல்ல, அசூர் அலைக்கும் சொன்னாங்க. இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா, இப்படி ஒண்ணு கிடைக்கலண்டா, நீங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போகணும்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, ஃபதத்பஹு ஜதஅத்தன் மினத்-தஅனி, அதாவது செம்பரி ஆடுகள்ல 6 மாசம் ஆன குட்டியை நீங்க என்ன செய்யுங்க, குர்பானி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா செம்பரி ஆடு சீக்கிரமா வளர்ந்துரும். ஒரு 6 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு தோற்றத்துக்கு வந்துடும். என்னெல்லாம் நம்ம சொன்ன கொளுத்துறது, நல்ல கறி, இதெல்லாம் ஆப்ஷனுக்கு போறது. 6 வயசான ஒரு ஆடை, ஒரு 6 மாசமான ஒரு செம்பரி ஆடு, வெள்ளாடை 6 மாசத்துல கொடுக்கக்கூடாது. வெள்ளாடுக்கு 1 வருஷம் ஆகணும் கண்டிஷன். ஆனா செம்பரி ஆடா இருந்தா 6 மாசத்துல அறுத்துக்கிறலாம் அப்படிங்கிறது இங்க உள்ள விஷயம். அப்போ வயசு வரம்புல இதுதான் உள்ளது. ஒட்டகமா இருந்தா 5, மாடா இருந்தா 2, வெள்ளை ஆடா இருந்தா 1. வெள்ளாடு யாரும் பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை, நம்ம செம்பரி ஆடு தான் கொடுக்குறோம். அதுவும் நல்ல ஒரு வயசாகி நல்ல கொம்பு உள்ள நல்ல திடகாத்திரமா நல்ல உள்ளதெல்லாம் கொடுக்குறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது கவனிக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் வயசு கவனிக்கணும், ரொம்ப வயசு கவனிக்கணும். அதுக்கப்புறம் கவனிக்கப்பட வேண்டியது குறைகள் இல்லாம இருக்கணும். சலாமத்தன் மினல் உயூப், அதனுடைய குறைகள் இல்லாம இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைகளை 4 வகையா பிரிச்சு கொடுத்தாங்க. இந்த குறைகள் இல்லாம பார்த்துக்கங்க அப்படின்னாங்க. பரா இப்னு ஆசிம் قال قال رسول الله صلى الله عليه وسلم أربع لا تجوز في الضحايا العوراء அல் மரீதா அல் அர்ஜா அல் கசீர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அவுரா அப்படின்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது கண் பார்வையற்ற அல்லது ஒத்த கண்ணு சுத்தமா இல்லை, ஒற்றை கண் பார்வை இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற இந்த ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடாது. கண் குறை உள்ளவைகள். அதாவது பின்னாடி வருது நமக்கு மாறுகண் இருக்கு. மாறுகண்ணா அந்த நமக்கு கண்ணு தெரியுமல்ல, அதாவது தெளிவாக இருக்காது. அது அந்த கருவிழி வந்து கலங்கி போயிருக்கும், இல்லை மேலே ஏறி இருக்கும். ஆனால் பார்வை இருக்குது அப்படின்னா அதை கூடும். அது ஜாயிஸ் மார்க்கத்தில், வேறு ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் அது ஜாயிஸ். அதாவது கண் குறைகள் இல்லாமல் சுத்தமாக கண் பார்வையற்றது, ஒற்றை கண் பார்வையாற்றுறது கூடாது. ரெண்டாவது மரீது, உடம்பு சரியில்லாததாக இருக்கக்கூடாது. நோய் வெளிப்படையாக தெரியும்படியாக உள்ளது. நோய் நமக்கு தெரியுது, உள்ள ஏதோ நோய் இருக்குது, நமக்கு அறுத்து பார்த்தா ஏதோ வித்தியாசமாக இருக்குங்கிறது வேற. ஆனால் வெளியில் நல்லா தெரியுது அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, காய்ச்சல் அடிக்குது, இல்லை ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு, இல்லை ஏதாவது வந்து அதுக்கு அதுக்கு ஆடுகளுக்கு வருகிற நோய் ஏதோ வந்திருக்குது அப்படின்னா அதுகள் என்ன செய்யக்கூடாது, நோய் கொடுக்கக்கூடாது. அதாவது நம்ம பெரும்பாலும் ஆண் ஆண் ஆம்பளை ஆடை தான் தேர்ந்தெடுப்போம், ஆணாக தான் பார்ப்போம். ஒருவேளை இப்படி பெண் ஆடு அப்படின்லாம் போனால் பால் மடு அருந்த பிராணி, ஏன்னா அது வந்து பழக்கமாக பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும், அது இல்லாமல் இருக்குது, இல்லை காயம் ஏற்பட்டு பால் கொடுக்க முடியாத பிராணி, பசு மாடு எருமை ஒட்டகம் ஆகியவற்றில் இரு மடுவில் பால் வராது இருந்தால், 4 இருக்குது, இதில் அதிகபட்சமாக வரலைன்னா கொடுக்கக்கூடாது. 1, 4ல் 1 மட்டும் வராவிட்டால் கூடும். 4 இருக்குது. இதெல்லாம் அதனுடைய உடல்நிலை குறைவு சம்மந்தப்பட்டது. அப்போ இதில் 1 மட்டும் வரலைண்டா பரவாயில்லை, கூடும். 1 தாண்டிடுச்சுன்னா கூடாது. ஆனால் ஆடாக இருந்துச்சுன்னா 1 இருந்தாலும் கூடாது. ஏன்னா ஆட்டுக்கு 2 தான் இருக்கும், 2 மடு தான் இருக்கும். அப்போ அதில் 1 தாண்டினாலும் என்ன செய்யாது, கூடாது. அப்போ இந்த விஷயங்களை கவனிச்சுக்கிறது. மரீத், உடல்நலக் குறைவுள்ளதாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதற்கு பிறகு 3வதாக அல் அர்ஜா. அல் அர்ஜா அப்படின்னு சொன்னால் ஊனம் உள்ளது. அதாவது உடலில் அதாவது ஊனத்துக்கு என்ன அளவுகோல், உடலில் ஏதேனும் ஒரு ஒரு உறுப்பில் 3ல் ஒரு பங்கு அல்லது அதை விட அதிகமாக போன பிராணி. அதனுடைய உறுப்புகளில் கை, கால், மூக்கு, காது, இதுகளில் 3ல் ஒரு காது அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 காது இருக்குது, இந்த 2 காதில் 3ல் ஒரு பங்கு, இந்த 2 காதையும் சேர்த்து 3ல் ஒரு பங்காக பிரித்தா அதுக்கு குறைவான ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, ஏதோ காது அருந்துருச்சு,
ஏதோ வந்து அது அது வந்து ஏதோ ஒரு இதில் போய் வாடு வாங்கி வச்சுருந்தோம், ஏதோ வந்து டபா டபான்னு அடிச்சிச்சு, கொம்பு உடஞ்சிருச்சு அப்படின்னா, அப்போ வந்து அந்த 3ல 1னான்னு பார்க்கணும். 3ல 1 தாண்டிருச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு நமக்கு என்ன அடுத்து பின்னாடி வருது, சட்டங்கள் வருது. அப்போ இங்கே அது ஊனம் இல்லாம இருக்கணும். உடலில் ஏதேனும் ஒரு பகுதியில 3ல 1 பங்கு இருக்கிற அளவுக்காவது இருக்கணும். 3 தொட்டுருச்சு அல்ல 3 தாண்டிருச்சுன்னா, அது நாஜாயிஸ் ஆயிடும். அதற்கு பிறகு கசீர், உடைக்கப்பட்டவைகளா இருக்கக்கூடாது. உடைஞ்சு போச்சு ஏதோ. ஊனம்ங்கிறது வேற, அதுவா ஊனமா இருக்கிறது. இன்னொன்று உடைஞ்சு போச்சு. வேரோடு வேரோடு கொம்பு பிடுங்கப்பட்ட பிராணி. கொம்பு பிடுங்கிருச்சு அப்படியே, கொம்பே இல்ல. கொம்பு அடிபட்டு கொம்பு வந்து ஆடிக்கிட்டு இருக்குங்கிறது வேற. அது 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 வேற, ஆடு இல்லாத பட்சத்துல ஜாயிஸ் ஆயிடும். கொம்பே இல்லாதது. காலை ஊன்ற முடியாத அளவு ஊனமான பிராணி. கால் ஊனி நடக்க முடியாது. ஒரு இதை நொண்டி நொண்டி தான் நடக்கும். இது வந்து கூடாது. எலும்புகளுக்குள் மூளை இல்லாத அளவு மெலிந்து போன, அதாவது எலும்புகளுக்குள்ளான மஜ்ஜன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம தட்டி தட்டி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா, நல்லின்னு சொல்லுவாங்க. அது உள்ள வந்து தட்டினா ஒன்று வரும். அப்ப அந்த அளவு இல்லை, அதுவும் இல்லை. அது வத்தி போற அளவுக்கு ஆடு மெலிஞ்சு போச்சு. அவ்வளவு இதான ஆடு, மெலிஞ்ச ஆடு, அதை கொடுக்கக்கூடாது. பற்கள் மெல்ல முடியாத அளவுக்கு பற்கள் இல்ல, பல்லெல்லாம் உடைஞ்சு போச்சு, பல்லு தேஞ்சு போச்சு, இல்லை எங்கேயும் அடிபட்டுருச்சு ஆட்டுக்கு, பல்லு அது வந்து புல்லை இயல்பா சாப்பிட முடியாத அளவுக்கு அதுக்கு வந்து பல்கள்லாம் கொட்டி போச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு அதை கொடுக்கக்கூடாது. நாக்கு அறுபட்ட ஆகிய பிராணிகளுக்கு குர்பானி கொடுப்பது கூடாது. நாக்கு அறுபட்டுருச்சு, இதெல்லாம் வந்து என்ன செய்யாது, கசீர், கால் ஊனம், பல்லு, காது, நாக்கு, இது மாதிரியாக ஏதாவது உடைந்து போன அறுபட்டு போனவைகள் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, திருடி விற்கப்பட்ட பிராணியை தெரியாமல் வாங்கி குர்பானி கொடுத்திருந்தால் கூடும். நம்ம யாரோ ஒரு திருடி நம்மள்ட்ட வித்துட்டு போயிட்டாங்க, எங்கேயோ அடுத்த தெருவில் இல்லை வேற ஊரில் குர்பானிக்கு வாங்கி விட்டுருந்தாங்க, ஒரு வீட்டில் கட்டியிருந்தாங்க, நைட்டில் தெரியாமல் ஒரு அவுத்துட்டு வந்து வித்துட்டாரு, நம்மகிட்ட வித்துட்டாரு, நமக்கு தெரியாது அப்படின்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை, நமக்கே தெரியாது. ஆனால் இவர் வந்து ஒருத்தர் வந்து திருடிட்டு வந்து தான் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு, தெரிந்து வாங்கி குர்பானி கொடுத்தால் அந்த குர்பானி நிறைவேறாது. அதன் இறைச்சி உண்பதும் ஹராம். ஏன்னா ஒரு இதை இபாதத், இது அல்லாஹ்வுக்காக செய்ய போய் இதில் போய் திருட்டு இந்த மாதிரியான இதுகளை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. நார்மலாகவே இதை செய்ய முடியாது. அதுவும் குர்பானியில் செய்கிறது இன்னும் பெரிய பாவமாயிடும். அதனால தெரிந்து அது வந்து இது திருட்டு ஆடு அப்படின்னு தெரிஞ்சா அதை வாங்கி கொடுத்தா குர்பானியாகவே நிறைவேறாது. அந்த கறியை சாப்பிட்றதும் ஹராம். இதான் இதுல இருக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அதாவது இப்போ குறிப்பா 4 விஷயங்களை சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று அவுரா, கண் கண் பிரச்சனை உள்ளது. மரீதானா, உடல்நல குறைவு. அர்ஜா அப்படின்னு சொன்னா ஊனமுற்றவைகள். கசீர் அப்படின்னா உடைந்தவைகள். அப்ப இதுல டீட்டெயிலும் நம்ம கீழே கொடுத்துருக்குறோம். ரைட். அதுக்கு பிறகு இந்த குறைபாடுகள்லாம் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தா அந்த ஆடை வாங்க மாட்டோம். ஆனா வாங்குனதுக்கு பிறகு நம்ம சில பேருக்கு ஏற்பட்டுரும். அந்த ஆடு புதுசா வந்து வீட்ல கட்டி போட்டிருப்பாங்க. அது குதிக்கும், கொல்லும். அந்த நேரத்துல ஏதாவது பக்கத்துல செவுத்துல பட்டு, கம்பியில பட்டு, அது உடைஞ்சு போறது, இது உடைஞ்சு போறது நெறைய நடக்கும் ஊர்கள்ல. அப்போ வாங்கிய பிறகு குறை ஏற்பட்டால், மேற்கூறிய குறைகள் இல்லாத குர்பானி பிராணியை வாங்கப்பட்ட பின்பு பிராணிகளுக்கு அக்குறை மீண்டும் ஏற்பட்டால், வசதி உள்ளவராக இருந்தா, நம்ம நேத்தெல்லாம் பார்த்தோம்ல, வசதி உள்ளவர், எவ்வளவு வசதி உள்ளவர், அவருக்கு இன்னொரு ஆடு வாங்குறதுக்கு வசதி இருக்கு. வசதி உள்ளவரா இருந்தால் வேற ஒரு பிராணியை வாங்கி குர்பானி கொடுக்க வேண்டும். அவர் குர்பானி கொடுக்கணும். வேற ஒண்ண வாங்கி தான் கொடுக்கணும். அவருக்கு வாய்ப்பு இருக்கு, வசதி இருக்குது, பணம் இருக்குது. அப்ப அந்த வசதிங்கிறது நம்ம நேத்து சொன்னது. அவருக்கு எல்லாம் போக அவர்ட்ட வந்து இன்னும் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவரு குர்பானி இன்னொன்னு வாங்கணும். வசதி இல்லாதவர் அந்த பிராணியையே குர்பானி கொடுக்கலாம். இல்ல இன்னமே அதை வாங்குறதுக்கு இதுவே கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க, இதுக்கு மேல வாங்குறதுக்கு பணம் இல்ல அப்படின்னா, இல்ல இந்த ஆடை மாத்திட்டு இதை வித்துட்டு இல்ல வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் பணம் போட்டு வேற வாங்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க தாராளமா முடிந்தவரை இதை மாத்தி கொடுக்கறதுக்கு, நல்ல ஆடாக கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும். இல்ல வேற வழி இல்லாத பட்சத்துல, பணம் இல்ல, அது இல்ல, ஏதோ ஆயிப்போச்சுன்ற பட்சத்துல நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக குர்பானி கொடுக்கறதுல எந்தவித தவறும் இல்லை. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். அப்போ கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் உள்ளது வயசு. 2வது குறைகளை நீங்கி இருக்கணும். குறைகள்ல நீங்கி இருக்கணும்னா 4 முக்கியமான விஷயங்கள் ஹதீஸ்ல வந்ததை சொல்லியிருக்கிறோம். அதற்கு பிறகு குர்பானி வாங்கினதுக்கு பிறகு சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். குர்பானி வாங்கினதுக்கு முன்பும் பின்பும் குறைகள் அல்லாமல் சில நேரங்களில் சில பழக்கங்கள் சில ஆடுகள்கிட்ட இருக்கும். இந்த பழக்கங்கள் இருக்கிறத கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதுல
குர்பானி கொடுப்பதற்காக வாங்கப்படும் பிராணிகள் அதன் விலையை குறைக்கும்படியான குறைகள் விட்டு நீங்கி இருக்கணும். இது ரொம்ப முக்கியம் இல்ல. விலை கம்மி, ஏன் கம்மி? இதுல வந்து ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. இதுல வந்து இது இருக்குது, அது இருக்குது. சில நேரங்கள்ல அந்த மாதிரியான ஆடுகள என்ன செய்றது? விட்டு நீங்கிறது. ரொம்ப அது அவருடைய வசதிய பொறுத்து. ஒருத்தருக்கு நல்ல காசு இருக்கு. ஆனா பார்க்குறாரு ஒரு நல்ல ஒரு கெடாவ வாங்குறதுக்கு பதிலா, ஒரு பொட்டாட வாங்குனா, அது கொம்பு இருக்காது. ஒரு பார்க்குறதுக்கு ஒரு செம்பரி ஆட்டுல ஒரு பொட்டாடு வாங்குனா, ஒரு ஒரு மாதிரி அது பார்க்கறதுக்கே ஒரு நல்லா இல்லாத மாரி இருக்கும். அது சில அந்த காசு கம்மி, இவருக்கு வசதியெல்லாம் இருக்கு. ஏன்னா விலை கம்மி அது. அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போனா, அது வந்து இவரு அத சிறப்பா செய்யாதவராயிருவார். குர்பானி கூடுமான்னா, குர்பானி கூடும். ஆனா அல்லாஹ் வந்து இவர்ட்ட என்ன நாடுனானோ, இவரு அல்லாஹ் பொருந்திக்கிற அளவுக்கு அல்லாஹ் இவருக்கு குடுத்ததுக்கு, இவரு செய்யல அப்படின்ட்டு அர்த்தமாயிடும். அதனால குர்பானி கொடுப்பதற்காக வாங்கப்படும் பிராணிகள் விலைய குறைக்கிறதுக்கு காரணமா ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த அந்த காரணங்கள் இருக்கக்கூடாது. குர்பானி கொடுப்பதற்காக வாங்கப்படும் பிராணிகள் அழகானதாகவும், ஆரோக்கியமான, நல்ல திடகாத்திரமா இருக்கணும். நம்ம இது முன்னாடியே பார்த்தோம். அதற்கு பிறகு சில சில ஆடுகளுக்கு இப்படி ஒரு வழக்கம் இருக்குன்னு வச்சுக்கங்க. புல், இலை, தழைகளை தின்னாமல் அந்த ஆடு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, நஜிஸை மட்டுமே சாப்பிடுது. இப்படி ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கலாம். இப்படிலாம் இருக்குமா அப்படின்னா, இப்படி ஒரு வேளை இருந்தால் அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிறதுக்கான சட்டம். நஜிஸை சாப்பிடுது. அது அப்படின்னு சொன்னா, நஜிஸை மட்டுமே தின்னும் பிராணியாக இருந்தால், அதனை வாங்கவும் கூடாது, குர்பானி கொடுக்கவும் கூடாது. சரிங்களா? ஏன்னா அத போய் ஏன்னா குர்பானி இல்லையா இது? அத போய் வாங்குறதுல அது பெரிய நமக்கே அது மனசு வராது. மனசங்கடமாயிடும். அப்ப இப்படி ஒண்ணு நடந்தத அது வந்து குடுக்கக்கூடாது. அல்லாஹ்விற்காக குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற நிய்யத்தில் வாங்கப்பட்ட பிராணியை பேணுதலாக வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு குர்பானி பிராணியை எக்காரணத்தை கொண்டும் துன்புறுத்தவோ, பட்டினி போடவோ கூடாது. இது நமக்கு தெரியும். அப்போ குர்பானி பிராணிய துன்புறுத்தக்கூடாது. அத வந்து துன்புறுத்துதல கீழ வருது பாருங்க. குர்பானி பிராணிய அடிக்கிறது, முட்டி சண்டை போட செய்றது, மற்ற குர்பானி பிராணிகள் முன்னாடி நம்ம குர்பானி பிராணிய வச்சு நம்ம ஒரு பெருமை அடிச்சுக்கிறது, மெச்சுக்கிறது இதெல்லாம் மக்ரூஹ். மார்க்கத்தில முரணான விஷயம். மார்க்கம் விரும்பாத விஷயம். மக்ரூஹ்னா மார்க்கம் விரும்பாத விஷயம். அத போய் இன்னைக்கு நெறைய வழக்கமா உண்டு. ஆடுகள விட்டு சண்டை விட்டு அது பிறகு உடைஞ்சு கிடஞ்சு போச்சுன்னா பெரிய வம்பாயிடும். அதுக்கப்புறம் ஆடு வேற தேடிக்கிட்டு இருக்கணும். ரைட். அப்ப குர்பானி பிராணியில அடிக்கிறதோ, சண்டை போட வைக்கிறதோ, அத வந்து வேற ஆடு முன்னாடி மிகைச்சு பேசுறதோ, இது கொள்றதோ இதெல்லாம் மக்ரூஹாக ஆகும். குர்பானிக்கு ஆடு வாங்கிட்டாரு. ஆடு வாங்கியப்பட்ட நேரத்துல ஆடு காணாம போச்சு. எங்க போச்சுன்னே தெரியல. அப்ப இவருக்கும் அதே தான் சட்டம். வசதி உள்ளவர் வேறு ஒரு பிராணிய வாங்கி குடுக்கணும். ஏழையாக இருந்தால் வேற ஒரு பிராணிய வாங்கி குடுக்கணும்னு அவசியம் இல்ல. கட்டாயம் இருக்காது. ஏன்னா அவர்ட்ட இல்லையே! காசு இல்ல, வசதி இல்ல. உன்ன கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருந்தாரு. அப்போ அவர் கடமை ஆகாது. ரைட். அப்போ இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இதுல ரொம்ப முக்கியமானது விலை குறையா விலை இருக்குது, கம்மி விலை இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒண்ண வாங்கி குடுக்குறது சிறந்தது இல்ல. 2வது அது அழகா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு. இன்னும் நஜீஸை சாப்பிடுற ஆடாக இருந்தா, அத என்ன செய்யக்கூடாது? குடுக்கக்கூடாது. நஜீஸையெல்லாம் இன்னைக்கு சாப்பிடுமாங்க அப்படின்னா, இன்னைக்கு அப்படியே தலைகீழ மாறி போச்சுல்ல. ஆடு பேப்பர் திங்கிறத பார்க்குறோம். மாடு பேப்பர் திங்கிறத பார்க்குறோம். ஒரு ஒரு போன ஒரு வாரங்கள்ல கூட ஏதோ ஒரு இடத்துல யானை இறந்து போச்சு. அந்த யானையுடைய வயித்துக்குள்ளால குட்டி, அத வந்து அறுத்து எடுத்திருக்கிறாங்க. பூரா கவரா இருக்கு. அந்த யானையுடைய வயித்துக்குள்ளால. அப்ப இன்னைக்கு வேற வழிகள் இல்லாம அதெல்லாம் சாப்பிட்டு பழகுது மிருகங்கள். அப்போ இது மாரியான ஒரு இது இருந்தா, நஜீஸ்களை சாப்பிடுறதாக இருந்தா, அத நம்ம என்ன செய்யக்கூடாது? குர்பானி குடுக்கக்கூடாது. அதுக்கு பிறகு குர்பானி அடிக்கிறது, ஆட அடிக்கிறது, சண்டை போட வைக்கிறது இதெல்லாம் மார்க்கத்தில மக்ரூஹான விஷயம். ரைட். அதுக்கு பிறகு குர்பானி பிராணிகள்ல சில அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், இந்த குறைகள்லாம் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் இல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஒரு வேளை இப்படி இருந்தா இத குடுக்கலாமா அப்படின்னா, இப்படி இத குடுக்குறது கூடும். அப்படி உள்ளதுல பிறவிலேயே காது சிறிதாக உள்ள பிராணி. பிறவிலேயே அந்த ஆடுக்கு காது ரொம்ப சின்னது. இந்த மாரி இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மாரி இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம் தாராளமாக. அதற்கு காத குடுக்க சிறிதாக இருக்கு. இந்த சிறிதாக இருக்குன்னு சொன்னது நான் சொன்னேன். 3ல 1 பங்கு அளவுக்கு என்ன இருக்கு? 3ல 1 பங்கு கம்மியா இருக்கு. 3 பங்கு இருக்கு. அப்படின்ற அளவுல நம்ம அத பார்த்தோமா இல்லையா? அந்த சட்டத்து அடிப்படையில. இப்ப பிறவியிலேயே அப்படி இருந்துச்சுன்னா என்ன தாராளமா குடுக்குறதுக்கு ஜாயிஸ் அனுமதி இருக்கு. வேற ஆடு இல்லாத நேரத்துல இத சிறந்தத தேர்ந்தெடுக்கிறது தான் நல்லது. ஒரு வேளை இப்படியெல்லாம் இருந்தா குடுக்கலாமான்னா குடுக்கலாம். உறுப்பில் 3ல் 1 பங்கு அல்லது அதைவிட குறைவான அளவு இருக்கும் பிராணி. நம்ம இத பார்த்தோம் முன்னாடியே. உறுப்பில் 3ல 1 இருக்கு. அந்த உறுப்புல
மூணில் ஒன்று இருக்குது, அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் போயிருக்கு. நாக்கு, காது, வால், மூக்கு இது மாதிரி அதுகளில். அதுக்கு பிறகு மலட்டுத்தன்மை உள்ள பிராணி, ஆண்மை நீக்கப்பட்ட பிராணி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அந்த பெண் ஆடாக இருக்குது, அதில் மலட்டுத்தன்மை, அது குட்டியே போடலை, இது குறை இல்லை, இது நோய் இல்லை, இது ஒரு ஊனமாக வந்து சேராது. இது படைப்பெரிய அல்லாஹ் வந்து எப்படி மனிதர்களுக்கு சில பேர் இப்படி ஆக்கி வச்சிருக்கிறானோ அப்படி விலங்குகள் ஆக்கி வச்சிருக்கிறான். அதை கூடுமான்னா கூடும். மலட்டுத்தன்மை உள்ள பிராணி, ஆண்மை நீக்கப்பட்ட பிராணி. பிறவியிலேயே கொம்பு இல்லாத, கொம்பு உடைந்த பிராணி. பிறவியிலேயே என்ன இல்லை, கொம்பு இல்லை. சில ஆடுகளுக்கு அப்படியே இருக்கு. கொம்பு உடைஞ்சதுன்னா நம்ம சொன்னோம், அந்த கொம்பினுடைய அளவு எவ்வளவோ அது அது அந்த மூணில் ஒன்று அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் கவனம் வச்சுக்கிறோம். எந்த நோயின்றி பால் கறக்காத பிராணி. ஏதோ ஒரு மாடு குர்பானி கொடுக்க போகிறாங்க, ஒரு பசு மாடு கிடச்சிருக்குது, அந்த மாட்டில் வந்து எந்த நோயும் இல்லை அதுக்கு, ஆனால் பால் கறக்காது, அது ஒரு குறை இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம்? தாராளமாக கொடுக்கலாம். இங்கே வந்து பால் கறக்கிற பிராணியை குர்பானி கொடுக்கலாமா? பால் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பால் கறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா பெரும்பாலான உலமாக்கள் பால் கறக்கிற குடும்பம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி சஹாபி வீட்டுக்கு சாப்பிட போனாங்க. அப்போ அவர் வந்து ஒரு ஆடை அறுக்க போனார். ஈயாக்கவல் ஹுலூப் அப்படின்னு சொன்னாங்க. பால் கொடுக்குற பிராணியை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னா. ஏன்னா அந்த பால் குடிச்சு தான் அந்த பிள்ளைகள் வளரணும், அந்த ஆட்டுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் வளரணும். அப்போ அதனால் அதை அறுத்து சாப்பிட்றது தகாதது அப்படின்னு சொல்லி எச்சரித்தாங்க. பால் பால் கொடுக்குற மாடோ அல்லது இதுகளோ கொடுக்கறது மார்க்கத்தில் கூடாது. அது விரும்பத்தகாத ஒன்று. அதே சமயத்தில் பற்கள் உடைந்த பிராணி அல்லது மெல்லுவதற்கு தேவையான பற்கள் மட்டும் உள்ள பிராணி. இதுக்கு முன்னாடி பார்த்தோம், புல்லு சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கிற, புல்லு சாப்பிட முடியாத அளவுக்கு அதுக்கு பல் இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம்? கொடுக்கக்கூடாது. ஆனால் இங்கே பற்கள் உடஞ்சிருக்கு, ஆனால் அதுக்கு மெல்றதுக்கு தேவையான பல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூடும். இங்கே அதுக்கு பிறகு மாறுகன்னா நான் சொன்னேன், கண்ணு மொத்தமாக பார்வை போல, கண்ணில் ஏதோ கலங்கின மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கு பார்வை இருக்குது. மாறுகண், பைத்தியம் பிடிச்சிருக்குது, சொறி வந்துருச்சு, சொறி பிடிச்சிருக்கு. இதெல்லாம் சொறிங்கிறது தோலில் வர பிரச்சனை. அதாவது இந்த குறைபாடுகள் எல்லாம் பைத்தியங்கிறது அதனுடைய மூளையில் வர்ற பிரச்சனை. அப்போ ஆகிய குறைபாடுகள் உள்ள பிராணி கூடும். எப்போ கூடும்? ஆனால் இந்த குறைபாடுகள் அந்த ஆடு மெலிஞ்சி போறதுக்கு காரணமா இல்லை. இது சாப்பிட முடியாம, குடிக்க முடியாம போற அளவுக்கு இந்த நோய்கள் பாதிச்சிருச்சுன்னா அதை கொடுக்க முடியாது. ஆனால் இதுக்கு ஒரு மாதிரி மார்கன் இருக்கு, இதுக்கு ஒரு மாதிரி பைத்தியமா இருக்குது, ஆனால் இதுக்கு மேல் தோல்ல சொறி இருக்குது, இது உடம்பை பாதிக்கலை. இதனுடைய அன்றாட செயல்பாடுகளில் அது எந்த பாதிப்பும் செய்யலை. அது சாப்பிடுது, குடிக்குது, நல்ல திடகாத்திரமாக இருக்குது அப்படின்னா எந்த குறையும் இல்லாமல் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னா கூடுமா? கூடும். ஜாயிஸ் கூடும். 3 கால் ஊனமுற்று 4வது கால் ஊன்றி நடக்கும் பிராணி. நம்ம சொன்னோம் 3 காலில் நடக்கிறது கூடாது. ஆனால் 3 காலில் நடக்குது, ஆனால் 4வது காலில் சப்போர்ட் பண்ணிக்கிறது. அப்படி லேசாக அதையும் சப்போர்ட் பண்ணி நடக்குதுன்னா கூடுமானா கூடும். உடலில் சூடு போட்டப்பட்ட பிராணி, இது கூடும். உடலில் சூடு போட்டிருக்கிறாங்க, இப்போ இது ஆறி போயிருக்கும், கூடும். காதில் துவாரமிட்ட பிராணி. இன்னைக்கு கவர்மெண்ட் சில நேரங்களில் ஆர்டர்லாம் கொடுக்குது பாருங்க, அதில் எல்லாம் ஆல்ரெடி வந்து மாடு கொடுக்குறாங்க, அதில் எல்லாத்துலேயும் நம்பர் போட்டு ஒரு இது குத்தி தான் தருவாங்க. அப்போ அது ஓட்டையாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து வளமையாக செய்கிறது குறைகளாக ஆயிடாது. இது வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இந்த மாதிரியான குறைகள் இருந்தால் கூடும், அனுமதிக்கப்படும். இதெல்லாம் வந்து இது வேற எதுவும் நல்ல உள்ள திடகாத்திரமாக உள்ளது இல்லாத பட்சத்தில் ஒரு ஆப்ஷனுக்கு வரும்போது இப்படியெல்லாம் கூடுமானா இந்த மாதிரி குறைகள் இருந்தால் பரவாயில்லை அப்படின்ற அளவுக்கு உள்ள விஷயம் தானே தவிர இதெல்லாம் கொடுக்கலான்ற அர்த்தம் அல்ல. சிறந்ததை தேர்ந்தெடுத்து கொடுக்கறது தான் சிறந்தது. அப்போது இதுதான் இன்னைக்கு இங்கே உள்ள விஷயம். அப்போ வந்து இதில் என்னென்ன பிராணிகள் கொடுக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருந்தால் பரவாயில்லைங்கிற செய்திகளை நம்ம பார்த்துருக்குறோம். இதையெல்லாம் கவனித்து நம்ம சிறந்த ஆடுகளை, பிராணிகளை வாங்கி குர்பானி கொடுப்போம். வல்ல நாயன் நம்முடைய எல்லா குர்பானிகளையும் நிரப்பமாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய துன்யா ஆகிரத்துடைய பலனை அனைவருக்கும் நிரப்பாக தந்தரு புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد.